மாலை என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ என் குழந்தை, நீ எனது செல்ல பிள்ளை, எனக்கு அன்பான பிள்ளை. இன்றைக்கு எனது பிள்ளைகள் அநேகம் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சனிக்கிழமை. என்னை நீ மறந்து விடுவாயோ என்று உனக்கே பயம் இருக்கிறது. வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் நான் சாயப்பாவை போய் பார்க்கிறேன். மற்றைய நாட்களிலே சாயப்பா என்னோடு இருப்பாரா? என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர் எனக்கு உறுதுணையாக இருப்பாரா என்கின்ற கேள்வி உன்னுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். பயப்படாதே என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். இன்று சனிக்கிழமை ஆதலால் அநேக எனது பிள்ளைகள் விடுமுறை நாளை அனுசரிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு வெளியிலே செல்லுகிறார்கள். நீயும் அப்படி செல்வாய். உனக்கும் அப்படியான வாய்ப்பு இருக்கும். அல்லது உன்னுடைய வீட்டிலேயே உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய குடும்பத்தோடு நீ ஒவ்வொரு நொடியையும் நன்றாக, அன்பாக, மகிழ்ச்சியாக செலவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கான சூழ்நிலையை நீதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு நல்லவைகள் எல்லாம் ஏற்படுத்தி தருவேன். அந்த சூழ்நிலையை, அந்த நிலையை நீதான் உருவாக்கி தர வேண்டும். உன்னுடைய உற்றார்கள், உன்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே இப்படியான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி தந்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து நீயும் மகிழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இப்படியாக நீயும் உன் குடும்பமும் மகிழ்ந்து இருந்தீர்களானால் நானும் என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை நான் கொண்டாடுவேன். இப்படியான கொண்டாட்டத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்வதற்காக செலவிடு. எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு இன்பம் அனுபவிப்பதை தள்ளி போட்டு கொண்டு வருகிறாய். இது இந்த நிமிடம்தான் உனக்கு சொர்க்கம். அதை நான் உனக்கு பறைசாற்றி சொல்லுகிறேன். இந்த நிமிடத்தை அனுபவிக்க கற்றுக்கொள். இந்த நிமிடம் உனக்கான நிமிடம். இந்த நொடி உனக்கான நொடி. இந்த நாள் உன்னுடைய நாள். இதை வெற்றி நாளாக மாற்றுவதும் சோகமான நாளாக மாற்றிக்கொள்வதும் உன்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது. நான் இந்த நாளை உனக்கு அளிக்கிறேன். பல்வேறு வாய்ப்புகளை உனக்கு நான் அளிக்கிறேன். ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ உதாசீனப்படுத்திவிட்டு வாய்ப்பே இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறாய். இந்த நாளிலே, இந்த சனிக்கிழமை நாளிலே நீ நல்லதொரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். உன்னுடைய பிள்ளைகளோடு, உன்னுடைய குடும்பத்தோடு நீ உறவாடி மகிழ்ந்து நலமாக உன்னுடைய உடலையும் மனதையும் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நல்ல விதமாக ஓய்வெடுத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக எதற்காக நீ சம்பாதிக்கிறாயோ, எதற்காக நீ வாழுகிறாயோ, அந்த வாழ்க்கையை இன்றைக்கு இப்பொழுது நல்ல விதமாக அனுபவிக்க கற்றுக்கொள். அவர்களையும் மகிழ்வித்து நீயும் மகிழ்ந்து நல்ல ஒரு நாளை இன்றைக்கு நீ உருவாக்கிக் கொள்வாய். உன்னை நீயே செதுக்கிக் கொள்வாய். இப்படியான நாளை நீ உருவாக்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்வெல்லாம் ஒவ்வொரு நாளையும் இப்படி உருவாக்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல நாளாக, வெற்றி நாளாக, மகிழ்ந்த நாளாக, மகிழ்வித்த நாளாக இருக்கும். அதைத்தான்
நான் உனக்கு சொல்லுகிறேன், கடைபிடித்து கடை தேர கற்றுக்கொள். பிறகென்ன, உன்னுடைய வாழ்விலும் வழியிலும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.